வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க பண்ணோம் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் 1. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இருக்குது. இதை படித்தா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கள் போகலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுமாதிரி அடிக்கடி வீடியோ போடுவோம். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கொஷின் பேப்பர் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்கள் போகலாம். பார்ட் 1 20 மார்க்ஸுக்கு சூஸ் இருக்குது. நீங்கள் வந்து 10 மார்க் இன்டர்னலில் இருக்கும். இன்டர்னல் நீங்கள் கன்ஃபார்ம் 10 மார்க் எடுத்துருவீங்க. 20 மார்க்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 1 நோட்ஸ் ஒரு லெசன் 25லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்து படித்தா 20 இதே 30 வந்துடும். அடுத்தது இதில் 2-3 சூஸ் மட்டும் உள்ளேருந்து கேட்பாங்க. மீதி எல்லாமே புக் பேக். ஆக மொத்தத்தில் 17-16 சூஸ் நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் சிலது ஈஸியாக தான் இருக்குது. இல்லை வந்து சில கஷ்டம்னு சொல்ல முடியாது எதுவும் இல்லை. ஆனால் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் கேட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை வந்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட் 3 மார்க் 3 மார்க்கில் 32 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 31 இம்பார்ட்டன்ட் தான். 36 இந்த லிமிட்டு வச்சுற ஒரு சம்லாம் அதுமாதிரி அந்த லிமிட்டு வச்சு ஒரு சம் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. கன்ஃபார்ம் லிமிட்டை படிச்சுக்கோங்க. பார்ட் 4 இது வந்து 7 × 5 = 35. நீங்கள் அந்த இன்டர்னல் மார்க்கும் சூஸு 5 மார்க் இது கான்ஃபிடென்ட் பண்ணால் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிட்ட போகிறவங்களுக்கு இது. ஆனால் நான் சென்டம் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் போடுறேன், இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர் போடுவேன். அதெல்லாம் நீங்கள் படித்தாலே இப்போ கன்ஃபார்ம் சென்டம். நான் போடுற ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் படித்தாலே போதும் சென்டம். ஒழுங்காக படிக்கணும். ஆனால் நான் போடுற ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படித்து சென்டம் பண்ணால் தாராளமாக எனக்கு கேட்கலாம். பார்ட் 4 வந்து 5 மார்க்கு ஏ 41 ஏ வந்து ஈஸி தான். எல்லாருக்கும் நீங்கள் ஈஸியான கொஷின்ஸ் தான். எல்லாருக்கும் நீங்கள் படித்தா ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். 42ல் B1 கொஞ்சம் உள்ளேருந்தே கேட்டுக்கிறாங்க. A1க்கும் ஓரளவு ஈஸி தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும் டைம் எடுத்து. அதெல்லாம் சம்மு போட்டு பார்த்து நமக்கு ஞாபகம் இருக்கும். சும்மா ஒரு மேலே ஓட்டமாக திருப்பி பார்த்துட்டா ஆனால் இருக்கும். ஆனால் முழுசாக ஞாபகம் இருக்குமான்னு டவுட்டு தான். நடுவில் எதனா ஒரு ஸ்டெப் வந்தால் மீதி சம் கிளாப்ஸ். 44ல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷினாக தான் இருக்குது. 45ல் A1 இம்பார்ட்டன்ட், B1 இம்பார்ட்டன்ட் தான். சொல்லவே மாட்டேன். 44ல் B1 வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை படிச்சுக்கோங்க. 46லேயும் வந்து ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் இம்பார்ட்டன்ட் இல்லை எதுவும் சொல்லவும் முடியாது. 47A வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், பியும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கேட்டுருக்காங்க. நீங்கள் இதை படித்தாலே போதும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஷின் பார்க்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.